என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனியின் திருமாணிக்கம் வெற்றி நடை போடுகிறது. பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில். உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. நாங்கள் அந்த சட்டம் ஒரு இருட்டறைக்கு அப்புறம் ஒரு அஞ்சு படம் பண்ணோம். 5 படமும் பெருசாக போகலை. 5 படமும் தோல்வியை தழுவுனதுனால அவருக்கு சினிமா வாய்ப்பே கொஞ்சம் அப்படியே ஒரு ஃபீல்ட் அவுட்டுன்னே சொல்லுவாங்க. அவுட் ஆகி ஒன்றும் இல்லை விஜயகாந்த் அப்படின்ற மாதிரிலாம் வந்தது. ஷூட்டிங் முதல் நாள் ஷூட்டிங் வாகினி ஸ்டுடியோவில் கோர்ட் செட். சந்திரசேகர் சார் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அப்படின்னாரு. பேசாமல் நிற்கிறாரு. ஒரு வார்த்தை கூட வாயிலேருந்து வரவே இல்லை. டைலாக்கே வரல. இந்த 2 வருஷமாக அங்கே உட்காந்துருந்து அவருக்கு அந்த இது நடிப்புன்றதே மறந்துடுச்சு போல இருக்கு. வரல, வாயிலேருந்து வார்த்தையே வரல அப்படின்னு. ஆனால் இல்லை, இன்றைக்கி ஒரே ஒரு நாள் என்ன விட்டுருங்களேன், நாளைக்கு நான் கரெக்டாக பேசுகிறேன், எனக்கு டைலாக் பேப்பர் மட்டும் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு. மறுநாள் வந்தோடனே அதே மாதிரி அங்கே கேமரா வச்சு என்ன செந்தில் அப்படின்னு சந்திரசேகர் சார் இல்லை சார் கரெக்டாக பேசுகிறா போல. அப்புறம் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொன்னால் மதுரையிலேருந்து வந்தது இவர் ரஜினி சாரை பார்த்து தான் வந்தார். ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்துக்கே ஒரு தலைவராக இருந்திருக்கார் மதுரையில். இந்த படம் எனக்கு வெற்றி அடைஞ்சால் படம் எடுப்பேன், இல்லைன்னா யாரும் கிடையாது ஆஃபீஸ்க்கு. எந்த டைரக்டர்கிட்டையும் நான் இது பண்ண மாட்டேன். ஒன்லி நான் பாட்டு போவேன், நடிப்பேன், வருவேன் அப்படின்ற முடிவில் தான் இருந்தார். இந்த படத்தினுடைய வெற்றி அவங்கள திக்குமுக்காடியாச்சு. ஒரு 5000 பேர் பிரச்சனை பண்ணுறான் ஷூட்டிங் நேரத்தில் ஒரே ரகலை பண்ணுறான்னா நேரடியாக போவார், அவங்க முன்னாடி போவார். உனக்கு என்ன வேணும்? கையில் இரும்பு தடி கட்டை எல்லாம் வச்சு நிற்கிறாங்க. நான் பார்த்தோன்னே ராஜராஜன்கிட்ட, எப்பா வண்டி நிறுத்திடாத, வண்டி நிறுத்தினா இது மிகப்பெரிய ஆபத்தில் போய் முடியும். அப்படி டவுன்லேருந்து அப்பில் ஏறும்போது கொஞ்சம் வண்டி ஸ்லோவாகுது. இவனுங்க இப்படி பிடிச்சிக்கிட்டாங்க வண்டியை. ராஜராஜன் கொண்டு போய் மரத்தில் மோதிட்டார். அடின்னு அடிக்கிறாங்க எல்லாரையும். அதில் ஒருத்தன் மட்டும் மாட்டினான், மற்றவங்களாம் ஓடிட்டான். ஒருத்தனை மட்டும் எடுத்து உள்ளே வச்சு அதுக்கப்புறம் அங்கே கொண்டு போய் ஸ்டேஷனில் விட்டோன்னே உடனே விஜயகாந்த் ஃபோன் பண்ணி வரேன் அப்படின்னாரு. விடாமல் நம்ம உள்ளே போட்டால் அவங்களுடைய படிப்பு போயிடுமே, அவங்கள நம்பியிருக்கிற அந்த குடும்பம் பாதிக்கும் அப்படின்னு தான் விஜயகாந்த் தான் பேசி, வேண்டாம் அவங்கள மன்னிச்சு விடுவோம். உடம்பு சரியில்லாமல் போன ஒன்று தான் ஞாபக சக்தி இல்லாமல் போனது. என்னென்னா அவரை பார்க்க முடியல. நம்ம ஒரு கம்பீரமாக பார்த்தோம், ஒரு கம்பீரமான ஒரு விஜயகாந்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்படி ஆகிட்டாரேன்னும் போது நமக்கு பார்க்கவே எனக்கு அழுக வரும். அவர் பார்த்தாலே அழுக வரும். அந்தளவுக்கு பாவமாக கையெல்லாம் இதுவாகி ஒல்லியாகி. என்னென்னா எங்களுடைய இந்த இது மூலமாக என் மனசுக்குள்ளே ஒரே ஒன்று இருக்குது. அவருக்கு ஏதாவது ஒரு சென்னையில் எங்கேயாவது ஒரு செலவு வைக்கணும். இன்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில். வணக்கம் இயக்குனர் செந்தில்நாதன் அவர்களே. வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கிறது. டிசம்பர் 28 நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நம்மளை விட்டு பிரிந்து 1 வருடம் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் அவரை பற்றின நிறைய நினைவுகளை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களை இங்கே வரவழைச்சிருக்கோம். நீங்கள் அவரோட நிறைய வருடம் நிறைய படங்கள் பயணிச்சிருக்கீங்க. பூந்தோட்ட காவல்காரனாக இருக்கட்டும், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக நீங்கள் நிறைய படங்கள் அவரோட பயணிச்சிருக்கீங்க. நீங்கள் அவரோட இருந்த மறக்க முடியாத நினைவுகளை பகிர்ந்துக்க முடியுமா? கண்டிப்பாங்க. நான் முதல்ல அவர் விஜயகாந்தை விஜய் ராஜா தான் மீட் பண்ணேன். அவர் ஒரு ஜாவா வச்சுருப்பார். அந்த ஜாவாவில் தான் வருவார். சந்திரசேகர் சார் ஆஃபீஸில் முதல்ல நான் பார்த்தது வடபழனி முருகன் கோயில் பக்கத்தில் ஒரு ஆஃபீஸர் இருந்தது. விஜயபாஸ்கர் சாருடைய ஆஃபீஸ் அது, தயாரிப்பாளர் விஜயபாஸ்கர் சார். அங்கே தான் சந்திரசேகர் சார் இருப்பார். பெரும்பாலும் நாங்கள் அங்கே தான் இருப்போம். அங்கே நிற்பார். வாய்ப்பு கேட்டு அந்த ஜாவாவில் தான் வருவார். அப்படித்தான் சட்டம் ஒரு ரிட்டரில் கமிட் ஆனது. வடலூர் சிதம்பரம் தான் தயாரிப்பாளர். அதிலிருந்து அப்படியே வந்தார். அதுக்கப்புறம் ஒரு 2-3 படம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அதுக்கு முன்னாடியும் படம் பண்ணியிருக்காரு. விஜயன் சார் கூடலாம் தூரத்தேடி முழக்கம் இது மாதிரியான படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் ஹீரோவாக இப்படி வந்தார் சட்டம் ஒரு இருட்டறையில். அந்த படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆச்சு. அதை தொடர்ந்து சந்திரசேகர் சார் நெஞ்சிலே துணிவு இருந்தால், நீதி பிழைத்தது, ஓம் சக்தி, பட்டணத்து ராஜாக்கள், இப்படி வரிசையாக ஒரு 5 படம் எங்களுடைய இதிலே தான் இருந்தார். எஸ்ஏ சந்திரசேகர் சார் டைரக்டர், விஜயகாந்த் சார் ஹீரோ. அப்புறம் தான் விஜயராஜ் தான் விஜயகாந்தாக மாறினார். காஜா சார், எம்ஏ காஜா சார் தான் மாற்றினது. அதுக்கப்புறமா அதில் ஆரம்பித்த எங்களுடைய நட்பு எப்படின்னா,
ஷூட்டிங்கை தாண்டி நாங்கள் வந்து அங்கே நம்பர் 14 ராஜாபாதர் ஸ்ட்ரீட்டில் தான் அவர் இருப்பார். அந்த ரூமில் தான் தங்கியிருப்பார். அவரும் ராவுத்தர் வந்து கதையாசிரியராக வரணும்னு மெட்ராஸுக்கு வந்தார். இவர் வந்து நடிகராக வரணும்னு வந்தார். இவர் வந்து நடிகராக அப்படியே வந்துக்கிட்டு இருக்கார், அப்கமிங்கில் வந்துக்கிட்டு இருக்கார். நாங்கள் அந்த சட்டம் ஒரு இருட்டறைக்கு அப்புறம் ஒரு 5 படம் பண்ணோம். 5 படமும் பெருசாக போகலை. 5 படமும் தோல்வியை தழுவுனதுனால அவருக்கு சினிமா வாய்ப்பே கொஞ்சம் அப்படியே ஒரு ஃபீல்ட் அவுட்டுன்னே சொல்லுவாங்க. அவுட் ஒன்றும் இல்லை விஜயகாந்த் அப்படின்ற மாதிரிலாம் வந்தது. அந்த மாதிரி நேரத்தில் கூட அவருக்கு வந்து முரட்டு காலையிலலாம் வில்லனாக நடிக்கிறதுக்கெலாம் ஆஃபர் வந்துச்சு. ரஜினி சாரோட வில்லனாக ஆக்ட் பண்ணணும்னு கூட வந்தது. ஆனால் இவருக்குள்ளே ஒரு சின்ன இது இருந்தது, பண்ணலாம் நம்ம ரஜினி சார், ஏன்னா சும்மா தானே இருக்கிறோம். கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷம் படமே இல்லாமல் உட்காந்துருக்காரு நம்பர் 14 ராஜாபாதர் ஸ்ட்ரீட்டில். அவர் கூட இருக்கிறவங்க யாருன்னா ராதாரவி சார் வருவார், வாகை சந்திரசேகர் சார் வருவார், அதுக்கப்புறம் எஸ்எச் சந்திரன் சார் வருவார். இப்படி இவங்கெல்லாம் வருவாங்க. நானும் தினமும் போய் பார்ப்பேன். அது என்னென்னலாம் தெரியாது. இது இப்படி பின்னாடி இப்படி வரப்போகிறாரு, இல்லை பின்னாடி பூந்தோட்ட காவல்காரன் நமக்கு படத்தை வந்து டைரக்ஷன் பண்ண வாய்ப்பு கொடுப்பாரு, அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் எதையும் எதிர்பார்க்கல. என்னமோ தெரில, எனக்கு அவரை பிடிக்கும். அதனால் தினம் போவேன். தினம் போய் எதாவது கமிட்மெண்ட் ஆச்சாப்பான்னு கேட்பேன். இல்லை செந்தில் ஒன்றும் வரலையேப்பா அப்படின்னுவார். நீ என்ன பண்ணுற அப்படின்னுவார். நான் இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டராக வெளியே போய் கூட ஒர்க் பண்ணேன். ஏன்னா சந்திரசேகர் சாருக்கும் பட வாய்ப்புகள் இல்லாமல் போச்சு. இந்த 5 படம் தோல்வினால் அவருக்கும் இயக்குனர் அந்த வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அந்த கேப்பில் நம்ம வந்து உட்காந்துருக்க முடியாதுன்னு தான் நான் வெளியே போயிட்டு பக்கத்து வீட்டு ரோஜா, சூளம், இந்த மாதிரியான சில படங்கள்லாம் வேலை செய்ய ஆரம்பித்தேன். அப்புறம் அழகப்பன் சார், வேந்தம்பட்டி அழகப்பன் சார்கிட்டையும் போய் பூவா பூத்திருக்கு இது மாதிரியான படங்கள்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அப்படியும் போயிட்டே இருக்கும்போது தான் எனக்கு இவர் வந்து நானும் சந்திரசேகர் சாரும் மேட்மேக்ஸ் படம் பார்த்தோம். ஆனந்த் தேட்டரில் அப்போ மேட்மேக்ஸ் ஓடிக்கிட்டு இருந்தது, நல்லா போயிட்டுருக்கு. சரி 2 பேரும் போய் பார்த்தோம். பார்த்த உடனே அவர் டைரக்டருக்கு இது ஏன்ப்பா அப்படியே கொஞ்சம் தமிழ் இது பண்ணி தமிழாக பண்ணால் நல்லாயிருக்கும்ப்பா இது அப்படின்னு அவருக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. சரி வாப்பா நம்ம PS வீரப்பா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு அங்கே போனோம். அங்கே போனோன்னா அவர் அதை வந்து எப்படி தமிழில் பண்ணால் நல்லாயிருக்கணும் அப்படியே சீன் பை சீனாக 2 பேருமே சேர்ந்து அது ஒரு ஒன்லைன் எழுதணும். எழுதிட்டு ஐயா கிட்ட இந்த கதையை சொன்னால் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போனதுக்கப்புறம் சரி யாரை வச்சு பண்ணலாம் அப்படின்னும்போது ஏன் நம்ம விஜயகாந்தே வச்சு பண்ணலாமே அப்படின்னு PS வீரப்பா சாருடைய சன் வந்து ஹரி சார், அவர் தான் இந்த ஐடியா சொன்னது. ஏன் நம்ம பையன் தமிழ் ஆள் அவரை வச்சே பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் மற்றவங்க கொஞ்சம் பேர் கூட இருந்தவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை அவர் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டார், எதுக்கு இப்போ மார்க்கெட்டில் இருக்கவங்கள போட்டு பண்ணால் தான் நீங்களும் வந்து ஒரு மைனஸில் இருக்கீங்க, அவரும் மைனஸில் இருக்கார், அப்படி இருக்கும்போது பண்ணால் நல்லா வராது. அதனால் அப்போ பிரபு சார் நல்லா போயிட்டுருக்கு, நல்ல மார்க்கெட் இருக்குது, அவரை வச்சு பண்ணால் இந்த கதை நல்லா இருக்குமே அப்படின்னு கொஞ்சம் பேர் சஜஷன் சொன்னாங்க. கடைசி வரைக்கும் வீரப்பா சார் சன்னு தான் வந்து ஹரி சார் தான் வந்து இல்லை விஜயகாந்த் வச்சே பண்ணுங்கள், பரவாயில்ல என்ன ஆனாலும் பரவாயில்ல அவரை வச்சே பண்ணுங்கன்னு. சந்திரசேகர் சாருக்கும் அது உள்ளுக்குள்ளே சரி இது கரெக்டு தான் அவரை வச்சே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிவெடுத்தோன்னே நான் போய் அவர்கிட்ட இந்த மாதிரிப்பா ஒரு நல்ல கதை மேட்மேக்ஸு அதை அப்படியே தமிழாக பண்ணி பிரமாதமாக இருக்குது, ஸ்க்ரீன் ப்ளே வந்திருக்கு, அதில் உன்னை தான்ப்பா ஹீரோவாக இது கமிட் பண்ணணுன்னு எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கோம். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே செந்திலப்பா வரணும்ப்பா மறுபடியும் வரணும் அப்படின்னு ஒரு இதில் இருந்தார். அது என்னென்னா அதனுடைய ஷூட்டிங் வந்து முதல் நாள் ஷூட்டிங் வாகினி ஸ்டுடியோவில் கோர்ட்டு செட்டில் இவர் வந்து இன்ஸ்பெக்டராக நிற்கிறாரு. எதிரில் வந்து அக்யூஸ்ட் இருக்காங்க. இவர் பேசணும், இந்த மாதிரி இவர் ஆனர் இப்படி வேணால் ஒரு தவறு பண்ணதுனால நான் இவரை வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன், இவருக்கு வந்து நீங்கள் ஒரு பெரிய நல்ல தண்டனை கொடுக்கணும், அப்போ தான் கிரிமினல்கள்லாம் திருந்துவாங்க அப்படின்னு பேசுகிற ஒரு டைலாக். அதை சந்திரசேகர் சார் செந்தில் போய் விஜயகாந்த்கிட்ட சொல்லுப்பானே, ஏன்னா அந்த படத்துக்கு நான் வந்து கோ டைரக்டராக ஒர்க் பண்ணேன், போய் சொல்லுப்பானார். நான் போய் சொல்லி கொடுத்தா நல்லா பேசுகிறார், நல்லா கரெக்டாக பேசினார். சார் ஓகே சார் ரெடி சார் அவர் பர்ஃபெக்டாக பேசுகிறார் சார் அப்படின்னு சொல்லியாச்சு. சந்திரசேகர் சார் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அப்படின்னாரு. பேசாமல் நிற்கிறாரு, ஒரு வார்த்தை கூட வாயிலேருந்து வரவே இல்லை. என்னடா இது இப்போ நல்லா பேசினாரு ஏன் வரல அப்படின்னு அவர்கிட்ட போய் என்ன விஜின்னு தான் கூடுவோம், போய் என்ன விஜி ஏன் உன்னால் பேச முடியல அப்படின்னு. இல்லை மறுபடியும் ட்ரை பண்ணுறேன், மறுபடியும் இது பண்ணும் ஒன் மோர் பண்ணுறேன் அப்படின்னாரு. மறுபடியும் சந்திரசேகர் சார்ட்ட சொன்ன உடனே என்னப்பா சரியாக வராது போல இருக்கே அப்படின்னாரு. இல்லை சார் இப்போ பேசுவா போல், இப்போ மறுபடியும் நம்ம எடுப்போம் அப்படின்னா மறுபடியும் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொன்னால் வரவே இல்லை. அப்புறம் தான் இல்லை டைலாக்கே வரல, இந்த 2 வருஷமாக வந்து அங்கே உட்காந்துருந்து அவருக்கு வந்து அந்த இது நடிப்புன்றதே மறந்துடுச்சு போல இருக்குது, வரல வாயிலேருந்து வார்த்தையே வரல
அப்படின்னு அப்புறம் ஹரி சார் எல்லாருமே பேசுனாங்க. சரி மாற்றிடுவோமே, வேறு யாராவது போடுவோம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டே இருக்கு. அப்போ என்னை கூப்பிட்டு கேட்குறாரு, என்ன செந்தில் பேசுகிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு. இல்லைப்பா ஏதோ எடுக்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க, நீ என்னப்பா இப்படி இது பண்ணுற, நல்லா பேசுகிற, என்கிட்ட நான் கரெக்டாக சொல்கிறீங்க, கேமரா ஸ்டார்ட் கேமரானோன்னு உனக்கே அந்த பயம் வருது. ஆனால் இல்லை இன்றைக்கி ஒரே ஒரு நாள் என்னை விட்டுருங்களேன், நாளைக்கு நான் கரெக்டாக வந்து பேசுகிறேன், எனக்கு டைலாக் பேப்பர் மட்டும் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு. நான் அப்புறம் சந்திரசேகர் சார்ட்ட இந்த மேட்ரை சொன்னேன். சார் இன்றைக்கி ஒரு நாள் அவர் ஏதோ தெரில லைட்டுக்கிட்டு ஏதோ ஒரு மாதிரி இருக்கார், இன்றைக்கி ஒரு நாள் விடுங்க, நாளைக்கு வந்து பெர்ஃபெக்டாக பேசுகிறேன்றார். நமக்கும் வந்து அவர் இல்லாத ஷாட்லாம் இருக்கும்ல, ஜட்ஜி ஷாட்டு, பார்வையாளர் உட்காந்துருக்கிறவங்க ஷாட்டு, லாயர் பேசுகிற ஷாட்டு, அக்யூஸ்டுடைய க்ளோஸ், இதெல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் சார். இதெல்லாம் எடுத்து முடிச்சாலும் நாளைக்கு வந்தோன்னே அவரது மட்டும் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசினோன்னே அவரும் கொஞ்சம் எல்லாருமே ஒரு 50% தான் எல்லாருக்குமே இது இருந்தது அவர் மேலே. நாளைக்கு மட்டும் வந்து எப்படி பேசிடுவார், இன்றைக்கி பேசாதவர் எப்படி நாளைக்கு பேசுவார். அதனால் அவ்வளோவா யாருக்கும் பெரிய நம்பிக்கைலாம் இல்லை. சரின்ட்டு அமுச்சிட்டோம். அப்போ கூட நான் வரட்டுமான்னு கேட்டேன். நாங்கள் அங்கே வர நம்பர் 14 ராஜாபாத் ஸ்ட்ரீட். இல்லை செந்தில் நானே படித்து இது பண்ணிவிட்டு காலையில் வரேன் அப்படின்ட்டார். சரின்னு அமுச்சிட்டோம். அன்றைக்கி போயிட்டார். மறுநாள் வந்தோடனே அதே மாதிரி அங்கே கேமரா வச்சு என்ன செந்தில் அப்படின்னா சந்திரசேகர் சார், இல்லை சார் கரெக்டாக பேசுகிறேன் போல் அப்படின்னு. அப்புறம் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொன்னால் பழைய விஜயகாந்த் எப்படி இருந்தாரோ அவரே வந்து பேசினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு வார்த்தை கூட விடாமல் அழகாக அப்படியே ஒரு ஃபுல் பேஜ் அப்படியே பேசினார். செட்டே கை தட்டினாங்க. அப்புறம் தான் டைரக்டருக்கு அவர் மேலே நம்பிக்கை வந்துடுச்சு, ப்ரொடியூசருக்கும் அவர் மேலே நம்பிக்கை, PS வீரப்பா சார், ஹரி சார் எல்லாருக்குமே அவர் மேலே ஒரு கான்ஃபிடென்ட், இனி விஜி வந்துடுவாப்புல, இனிமேல் விட மாட்டாப்புல அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பெரிய தைரியம் வந்துச்சு. தைரியம் வந்து தான் அவர் வந்து அதில் ஃபுல்லாக இது பண்ண வச்சார். அதுக்கப்புறம் நாங்களே வெற்றி, வீட்டுக்கு ஒரு கண்ணகி, எனக்கு நானே, நீதிபதி, நாங்களே வரிசையாக படம் ஒரு 10-12 படத்துக்கு மேலே பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் அவரும் வெளியே நிறைய கமிட்மெண்ட்ஸ்லாம் வந்தது. அப்புறம் வைதையை காத்திருந்தால், அம்மன் கோயில் கழக பெரிய ஹிட்டாக கொடுத்து ஒரு நம்பர் 1 அந்த இதுக்கு போயிட்டார். ரஜினி சார், கமல் சார், அடுத்து விஜயகாந்த் சார் அப்படின்ற ஒரு பொசிஷனுக்கு வந்திருந்தார். தோல்வி அப்படிங்கும்போது அந்த 2 வருஷம் வந்துட்டு ரொம்பவே உடஞ்சி போயிருந்திருப்பார். அதேமாதிரி வெற்றி வரும்போதும் அவர் ஒரு மனநிலையில் இருந்திருப்பார். இந்த 2 மனநிலையுமே நீங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்தோம். எப்படி சார் நீங்கள்? ஆனால் 2த்தையுமே ஒன்றா தான் ஏற்றுப்பார். அந்த தோல்வியும் வந்து அவருக்கு வந்து பெருசாக அவர் அஃபெக்ட் பண்ணிக்க மாட்டார். இன்னொரு என்னென்னா, இப்படி ஒரு ஹீரோவே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே ஏதாவது ஒரு சஜஷன் சொல்லுவாங்க. இப்போ நான் ரஜினி சாரோடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் சிகப்பு மனிதனில் கோ-டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுவும் என்னுடைய டைரக்ஷன்லேயே பெரிய இடத்து பிள்ளையிலையும் ரஜினி சார் பண்ணியிருக்காரு, கெஸ்ட் ரோல் பண்ணார். அவர்கிட்டையும் எல்லாருக்கிட்டையுமே நம்ம பழகிருக்கோம். அதுக்கப்புறம் கமல் சார்கிட்டையும் நம்ம பழகிருக்கிறோம். அந்த வெளிநாட்டு அவங்களாம் வந்து படம் பண்ணணுன்னாங்களே, அந்த படத்துலேயும் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ எல்லாருக்கிட்டையுமே வந்து என்னென்னா, எந்த ஒரு ஹீரோ ஆகட்டும், இப்போ சின்ன ஹீரோ இப்போ ஒரு படம் முதல் படம் பண்ணுறாங்களா, அவங்கள்ட்ட சஜஷன்லாம் சொல்லுவாங்க. சார் கதையை இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த டைலாக்கை இப்படி பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் ஒரு இயக்குனருடைய நடிகர் அப்படின்னா அது வெறும் விஜயகாந்த் தான். எதுவுமே பேச மாட்டார். நீங்கள் அது புது டைரக்டராக இருக்கட்டும், முதல் படமாக இருக்கட்டும், இவருக்கு 80வது படமாக இருக்கட்டும், இவர் அப்போ கூட அந்த புது டைரக்டர்கிட்ட எதுவுமே டைரக்டர் என்ன நினைக்கிறாரோ, அவர் என்ன மைண்டில் வச்சுருக்காரோ அதுக்கு நாம் ஒத்துழைக்கணும். அதான் நடிகனுடைய பங்கு. அதனால் நம்ம எதுலேயுமே தலையிடக்கூடாதுன்னு, அவங்க கேட்டதெல்லாம் கொடுக்கணும், எல்லாமே செய்யணுன்ற ஒரு நினைக்கிற ஒரு ஹீரோ யாருன்னா அது விஜயகாந்த் தான். ஒரு முக்கியமான முடிவுகள் இதெல்லாம் வந்துட்டு விஜயகாந்த் அவர்கள் யார்கிட்ட சார் கேட்பார்? இல்லை அந்த மாதிரி எந்த இதுவாக இருந்தாலும் முதல்ல அவராக முடிவு எடுப்பார். அவரே அப்படியே முடிவு எடுப்பார், பண்ணலாமா வேண்டாம். இப்போ நான் சொன்ன முரட்டு காலையில் வந்து ரஜினி சாருக்கு ஆப்போசிட்டாக அந்த ஜெய்சங்கர் கேரக்டர் வந்து இவரை பண்ண சொல்லி ஏவிஎம்லேருந்து வந்து சொல்கிறாங்க. சொல்லும்போது இவருக்கு உடனே என்ன வருதுன்னா, ஏன்னா ரஜினி சாரை பார்த்து தான் இவர் சினிமாக்கே வந்தார். மதுரையிலேருந்து வந்ததே இவர் ரஜினி சாரை பார்த்து தான் வந்தார். ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்துக்கே இவர் தலைவராக இருந்திருக்கார் மதுரையில் ஒரு சின்ன வயசுலலாம். இப்போ அப்படிப்பட்டவருக்கு அவரோடவே நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புன்னும் போது எல்லாருக்கும் என்ன வரும், ஆஹா பண்ணிடலாமே அப்படின்னு தானே தோணும். அந்த மாதிரி இவருக்கு கொஞ்சம் உடனே தோணுச்சு பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் தான் ராவுத்தர்கிட்ட வந்து இது இல்லை வேண்டாம், வில்லனாக ஒன்ஸ் போயிட்டின்னா அப்படியே தான் சினிமா நம்மளை வந்து பழக்கப்படுத்திடும், அப்படியே தான் அடுத்து இன்னொருத்தருக்கு வில்லனாக வரும். அதனால் வேண்டவே வேண்டாம், நம்ம ஒன்று ஹீரோவாக நடி, இல்லையா பேசாமல் இருப்போம் அப்படின்னு அந்த ஸ்ட்ராங்கான முடிவு எடுத்தது வந்து ராவுத்தர் தான். அதே மாதிரி எல்லா விஷயமா இவர் முடிவெடுத்தால் கூட ராவுத்தர்கிட்ட கேட்பார், இது சரியா அப்படின்வார். இல்லைடா இது தவறு, இது இப்படி போனால் தவறா, அவர் நல்லா யோசனை பண்ணி சொல்லுவார். சொன்ன உடனே இவரை கேட்டுருவார்,
அப்படியாப்பா சரிப்பா அப்படின்னு. அதே மாதிரி எதையாவது ஒரு கதையை கேட்பார், ஒரு டைரக்டர்கிட்டையோ தயாரிப்பாளரோ இல்லை கதாசிரியரோ யாரோ வந்து அவர்கிட்ட ஒரு கதையை சொல்லுவாங்க. இவருக்கு ரொம்ப அது இது நல்லா தான் இருக்குது, நல்லா இருக்குது, இதை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் இவர் முடிவெடுப்பார். ஆனால் உடனே வந்து ராவுத்தர் இந்த கதையை கேளேன், இது கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்க கதையை கேளன்னு. இவர் உடனே கதையை கேட்டால் இல்லைப்பா அது வேண்டாம்ப்பா, அது பண்ணால் நல்லா இருக்காதுப்பா. அது மாதிரி வந்த படம் புதிய பாதை. பார்த்திபன் வந்து புதிய பாதை கதையை வந்து விஜயகாந்த்கிட்ட தான் முதல்ல சொன்னார். சொன்ன உடனே இவருக்கு விஜயகாந்துக்கு என்னென்னா, ஏன் பண்ணலாமே, ஒரு வித்தியாசமாக இருக்க, ஒரு வில்லனிக்காமல் இருக்குது, அப்புறம் எண்டில் திருந்துற மாதிரி இருக்குது, நல்லா தானே இருக்குது அப்படின்னாரு. அப்புறம் தான் ராவுத்தர் இல்லை இது நீ பண்ணுறதை விட சொன்னானே, அப்போ அவர் பேர் வந்து மூர்த்தி, பார்த்திபன் கிடையாது, அவர் பேர் மூர்த்தி. ஏன் சொன்னார், மூர்த்தி சொன்னார்ல, மூர்த்தி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த முடிவு எடுத்தார் ராவுத்தர் தான். நல்லாயிருக்கும், நீங்கள் அதை வந்து அந்த ப்ரொடியூசர்கிட்டே சொல்லிவிடுங்க. எந்த ப்ரொடியூசர் உங்கள்கிட்ட மூர்த்தி அனுப்பிச்சு கதை கேட்க, இவர் சுந்தரம், விவேக் சுந்தரம், அவர் தான் இந்த படம் எடுக்கணும்னு சொல்லி விஜயகாந்தை ஹீரோவை போடணும்னு சொல்லி மூர்த்தியை அனுப்பிச்சது. அப்புறம் தான் இந்த மாதிரி சொன்னோடனே அவர் போய் இந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க அப்படின்னோடனே விஜயகாந்தே இப்போ ஃபோனில் பேசுகிறார் அந்த தயாரிப்பாளர்கிட்ட. இந்த கதையை சொன்ன இந்த மூர்த்தியை ஹீரோவை நடிக்க சொல்லுங்கள், பிரமாதமாக இருக்கும், தமிழுக்கும் ஒரு நல்ல ஹீரோ கிடைப்பார் அப்படின்னு சொல்கிறதே விஜயகாந்த் தான். சொல்லி தான் அவர் உடனே விவேக் சித்ரா சுந்தரம் சார் இவரே ஹீரோவை கமிட் பண்ணி அப்படி வந்த படம் தான் புதிய பாதை. சார், நிறைய இயக்குனர்களை வந்துட்டு விஜயகாந்த் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்காரு. எதனால் சார்? இப்போது அவரோட எண்ணங்கள் எப்படி வேலை செய்யும்? அதாவது வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு வெற்றி கொடுத்த இயக்குனர்களை ஓகே நம்ம படம் பண்ணலான்னு கூப்பிடுவாங்க, பட் நிறைய அறிமுக இயக்குனர்களை வந்துட்டு அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதை பற்றி அதுக்கு ஒரு பெரிய காரணமே நான் தான் சார். என்னன்னா அதை சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. முதல் படம் வந்து அவருடைய தயாரித்த படம் தெரியும், உழவன் மகன். அதான் ஃபஸ்ட்டு அவர் வந்து படத்தை தயாரிக்கிறார். ஏன்னா ஊமை வழிகளில் அவங்களுடைய ஒர்க்கை பார்த்துட்டு அதை ரொம்ப நேசித்து இவங்கள வச்சு நம்ம படம் பண்ணால் நல்லாயிருக்கும், நம்மளுடைய கேரியரும் ஒரு உச்சத்துக்கு போகும் அப்படின்னு ஒரு நினச்சி தான் அந்த உழவன் மகன் ஆரம்பித்தார். ஆனால் என்ன நடந்துருச்சுன்னா, அவங்க அப்படி தான் யோசனை பண்ணி எடுக்கிறவங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஷாட்டு இல்லை, கரெக்டாக இல்லைன்னா அது இது கூட கிடையாது, அன்றைக்கி ஷூட்டிங்கே இல்லை அப்படின்லாம் பண்ணி 250 நாள் ஆயிடுச்சு. ஒரு படம் முடிக்கிறதுக்கு 250 நாள் ஆனோடனே அவங்க ப்ரொடக்ஷனில் எல்லாருமே ஒரு மாதிரி ஃபெடப் ஆகிட்டாங்க. ஐயோ இது என்னடா இது, படம் தயாரிக்கிறதுன்றது இவ்வளோ பெரிய கஷ்டமா, 200 நாளாயும் படம் இது முடிக்க முடியல. அப்புறம் ரேக்லா ரேஸ்ன்னு சொல்லி இங்கேருந்து 400 அடிக்கு ட்ராலியெல்லாம் போட்டு அங்கே யூஸ் பண்ண அந்த ட்ராலியால், பொள்ளாச்சியில் அதை யூஸ் பண்ணதுனால இங்கே சென்னையில் ட்ராலியே கிடைக்கல, எல்லா ட்ராலியும் கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆரம்பிச்சிட்டோம், இதை பாதியில் கைவிடவும் முடியாது, இது எப்படி இது என்ன ஆக போகுதுன்ற மாதிரி போயிட்டாங்க. இது எப்போ ரெடி ஆகுன்ற மாதிரி 1 வருஷத்துக்கு மேலே அவங்களால வந்து பணமும் பெரட்ட முடியல. அங்கே இங்கே இந்த தயாரிப்பு அந்த தயாரிப்பு நடிக்கிற பணம் எல்லாமே அது உள்ளே இறங்கி அவ்வளோ பெரிய ஒரு ஃபினான்சியல் ப்ராப்ளத்துலேயும் இருக்காங்க. இப்படியான ஒரு சூழலில் தான் அந்த படம் முடிஞ்சு அதை ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ணி என்ன தான் வந்து அதுக்கான விலை கொடுத்து வாங்கினாலும் இந்த 250 நாள் இந்த 1.5 வருஷம் ஷூட்டிங்கெல்லாம் வந்து கவர் ஆகாது இல்லையா, அவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு கவர் ஆகலை. பயந்துட்டாங்க, இனி படமே எடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணாங்க. இனி படமே எடுக்கக்கூடாது, ஆனால் ஒரே ஒன்று எடுத்துகிட்டு அதோடு நிறுத்திடுவோம், செந்தியில் வச்சு மட்டும் ஒரு படம் எடுத்துடணும்ப்பா. ஏன்னா நமக்கு ரியல் லைஃப் சாட்சி. அது என்ன நடந்துச்சுன்னா, சாட்சியில் ஒரு முடிகிற நேரத்தில் கரெக்டாக சந்திரசேகர் சாருக்கு ஹிந்தியில் வாய்ப்பு கிடச்சிச்சு. அதனால் அவர் என்ன பண்ணிட்டார், செந்தில் நீ பார்த்துக்க, இதை நான் ஹிந்திக்கு போகிறேன்ட்டு அவர் ஹிந்திக்கு போயிட்டார். அப்போ அந்த முடிகிற ஸ்டேஜ், அந்த ஃபைனல் ஸ்டேஜில் இருந்து எல்லாம் பண்ணி எல்லாம் முடியும், இதையெல்லாம் அவர் பார்க்குறாரு விஜயகாந்த் சார். நமக்கு ரீல் லைஃபு, நம்ம பெரிய தோல்வியில் உட்காந்துருக்கோம், இப்படியான என்று இந்த படம் தான் நம்ம நம்பியிருக்கோம், ஒரு உயிராக நம்பியிருக்கிறோம். அந்த படம் இப்போ என்று செந்தில் பண்ணுது அப்படின்றது பார்த்துட்டு கரெக்டாக ரிலீஸ் அன்றைக்கி சந்திரசேகர் சாரும் சோபா மேடமும் ஃப்ளைட்டில் பாம்பேலேருந்து இங்கே வராங்க படம் பார்க்க. அன்றைக்கி ரிலீஸ் படம்
சாட்சி. எனக்கு என்ன உள்ளுக்குள்ளே பயம்னா, நாம் ஏதாவது ஷார்ட்டு கிட்டு மாற்றி கீற்றி போட்டு ஏதாவது சீனை நம்ம தூக்கி அதெல்லாம் இவர் என்ன செந்தில் இப்படி பண்ணிட்டேன்னு ஆகிடுமோ அப்படின்னு அது வேறு எனக்கு ரொம்ப பயம். உன்னை நம்பி கொடுத்துட்டு போனேன், நீ இப்படி பண்ணி வச்சிட்டியாப்பா, படத்தை கெடுத்துட்டியாப்பா அப்படின்னு வந்துட போதோ, அப்போ அந்த கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு கடவுளெல்லாம் வேண்டிக்கிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு அலங்கார் தேட்டரில் படம் ரிலீஸு. அங்கே சந்திரசேகர் சார், சோபா, நான் 3 பேரும் உட்காந்து படம் பார்க்குறோம். படம் பார்த்தா எனக்கு பக்கத்தில் விரைவி பார்க்குறேன். சந்திரசேகர் சார் என்ன சொல்லுவாரோ, இன்னும் நடக்குமோ இங்கே அப்படின்னு. ஆனால் பார்த்தா எதுவும் இல்லை, நல்லா என்ஜாய் பண்ணுறாரு. மேடமும் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த பக்கம் விஜயகாந்தும் ராவுத்தரும் வந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் எங்களை இன்டர்வலில் பார்த்துட்டு அங்கேருந்து வந்து, சார் சூப்பராக படம் வந்துருக்கு சார், நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னோடனே ஓகேப்பா ஓகேட்டு கரெக்டாக படம் முடிஞ்சுது. எப்படி அவ்வளோ ஆடியன்ஸ் வந்தாங்க, எப்படி அது ஹவுஸ்ஃபுல்லாச்சு. 2 வருஷம் ஒருத்தரை பார்க்காத மக்கள் வந்து எப்படி இந்த படம் வந்தோடனே முதல் ஷோ வந்து ஹவுஸ்ஃபுல் ஆச்சுன்னா யாருக்குமே தெரியல. அது என்ன காரணம்னு தெரில. அது என்ன போஸ்டருடைய அட்ராக்ஷனா, இல்லை இவருக்கான நல்ல நேரம் இருந்தால், இல்லை சந்திரசேகருக்கும் நல்ல நேரம், ஏன்னா அவருக்கும் அது ரீல் லைஃப். அப்புறம் தான் படம் பெரிய ஹிட்டுன்னொன்னே நாங்கள் அப்புறம் குயின்ஸ் ஹோட்டல் போயிட்டு நாங்கள் சாப்பிட்டு நான் நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் இவரை போய் அந்த ஒரு சின்ன விஷயம் அவருடைய மைண்டில் அப்படியே இருக்குது. நம்முடைய இந்த வளர்ச்சிக்கு நாம் எந்த படம் ஓடனா இந்த இண்டஸ்ட்ரியில் நிற்க முடியுமோ நம்ம நினச்சோமோ, அது கொஞ்சம் அதில் ஒரு பார்ட்டு செந்திலுக்கு இருக்குது. செந்தில் இல்லைன்னா இந்த வெற்றி நமக்கு வந்திருக்காது, நமக்கு ரீல் லைஃப் கிடச்சிருக்காது. அப்படி அதுக்கப்புறம் தான் இவ்வளோ படங்கள்லாம் வந்தது. வைதேகி காத்திருந்தால், அம்மன் கோயில் கிழக்கால், நாங்களே வெற்றி, எனக்கு நான் நினைவு, இப்படியே தொடர்ந்து படங்களாக வந்து ஒரு பெரிய ஹீரோ ஸ்தானத்துக்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் சொல்ல ஆரம்பித்தார், செந்தில் நான் உங்களை டைரக்டர் ஆக்குவேன். ஏன்னா நான் பண்ண படம் 80வது படம். அப்போ அந்த 79 படத்தில் எத்தனை அசிஸ்டன்ட் பார்த்துருப்பார் இல்லை? ஒரு டைரக்டர்கிட்டையும் 5 பேர் 6 பேர்னா, அப்போ அந்த 79 படத்துடைய அசிஸ்டன்ட்லாம் விட்டு நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காருன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ அதில் தான் எனக்கு அந்த பயம் வேறு இருந்தது. ஆஹா, இந்த படத்தை நம்ம வெற்றி படமாக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னென்னா, ஃபினான்ஷியலாக இப்போ பாதிக்கப்பட்டிருக்காரு, படமே எடுக்கக்கூடாதுன்ற முடிவிலே இருக்கார். அதுவும் எனக்கு தெரியும். இதுதான் கடைசி படம் தயாரிப்பில் இதுதான் கடைசி படம். நம்ம பாட்டு எங்கே போனோம், நடித்தோம், பணம் வாங்கினோம், போயிட்டே இருக்கலாம். ஏதோ 4 பேருக்கு கொடுத்தோம், இது கஷ்டன்றாங்களா, கொடுத்தோமா போனோமா, இப்படி இருந்துருவோம் அப்படின்னு நினச்சது. அந்த படத்தை நான் வந்து கரெக்டாக 35 நாளில் முடித்தேன். முதல் படம் 250 நாளுக்கும் 35 நாளில் பாட்டு, ஃபைட்டு எல்லாம் சேர்த்து கரெக்டாக முடித்தோன்னே அவ்வளோ சந்தோஷமாயிட்டார். ஆனால் அது வெற்றி அடையணுமே. 35 நாளில் பண்ணுறதோ 15 நாளில் பண்ணுறதோ பெரிய விஷயம். நான் 35 நாளில் பண்ணதுக்கே நீங்கள் என்ன 35 நாளில் பண்ணிங்களான்னு. இன்னும் எங்கள் டைரக்டர் வந்து சந்திரசேகர் சார் வந்து முதல்ல வந்து பண்ணதெல்லாம் 18 நாள் தான் பண்ணுவார். ஒரு படமே ஃபுல் பிக்சரை 18 நாள் தான் பண்ணுவார். இந்த சாட்சி மட்டும்தான் நிறைய ஆக்ஷன் பிளாக் இருந்ததுனால 50 நாள் பண்ணார். அவரே பண்ணவே மாட்டார், 1 மாதம் தான் பண்ணுவார். நம்ம அந்த ஸ்டூடெண்ட் இல்லை, நம்ம அங்கேருந்து வெளியே வந்திருக்கோம். நம்ம அவர்கிட்ட ஒரு 20-25 படம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஏன்னா நமக்கு அதே பழக்கம்தான் எனக்கு வந்தது. அதுலேயும் இவருடைய இந்த ஃபினான்ஷியல் இவர் பாதிக்கப்பட்டது, இனிமேல் படமே எடுக்கக்கூடாது முடிவு பண்ணி நம்மளை வச்சு பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் மைண்டில் வச்சு தான் கரெக்டாக இந்த படத்தை வந்து நான் ஒரு பெரிய இதுவாக பண்ணி அதை வெற்றி படம் ஆக்குனது. அதுக்கப்புறம் தான் 54 படம் எடுத்தார். அப்புறம்தான் இந்த இவங்கெல்லாம் வந்தது, செல்வமணி சார், விஜயகுமார், இவங்க இந்த இன்ஸ்டியூட் ஆளுங்கள்லாம் வந்தது அந்த படத்தினுடைய வெற்றி தான். அது அப்போவே சொன்னார், இந்த படம் எனக்கு வெற்றி அடைஞ்சால் படம் எடுப்பேன், இல்லைன்னா யாரும் கிடையாது ஆஃபீஸ்க்கு, எந்த டைரக்டர்கிட்டையும் நான் இது பண்ண மாட்டேன், ஒன்லி நான் பாட்டு போவேன், நடிப்பேன், வருவேன் அப்படின்ற முடிவில் தான் இருந்தார். ராவுத்தரும் அந்த முடிவில் தான் இருந்தார். இந்த படத்தினுடைய வெற்றி வந்து அவங்கள திக்குமுக்காடைய வச்சு 175 நாள் போதும் படம், மிகப்பெரிய வெற்றி, எல்லா ஏரியாலும் பெரிய லாபத்தை கொடுத்த படம். கண்டிப்பாக சார். சரி, இப்போது 2 வருஷமாக வந்துட்டு படம் இல்லாமல் இருந்த விஜயகாந்த் அவர்களுக்கு முதல் நாள் ஹவுஸ்ஃபுல் காட்சி அப்படிங்கிறது எந்த ஒரு நடிகருக்குமே நடக்காத ஒரு விஷயம். எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் அவர் பார்த்துக்கிட்டாரு, அவருடைய ரசிகர்கள் எந்த அளவுக்கு விஜயகாந்த் அவர்களை அப்போ கொண்டாடினாங்க? இல்லை, அதுக்கு காரணம் ஒன்று இருக்குது சார். யார் எந்த ஊர்லேருந்து தேடி வந்தாலும் முதல் வார்த்தை அவர் கேட்குற வார்த்தை சாப்பிட்டீங்களா, சாப்பிட்லன்னா முதல்ல சாப்பிடுங்க, அப்புறம் மற்றதெல்லாம் பேசலான்னு. அதே மாதிரி படிப்புக்கு யார் எது இருந்தாலும் எந்த ஊர்லேருந்து யாராவது படிப்புக்குன்னா உடனே பணத்தை கொடுத்துருவார்.
எந்த இது பண்ணுவோம். அதே மாதிரி நடித்த படம் ஏதாவது தோல்வி அடைஞ்சதுனா கூட அந்த தயாரிப்பாளருக்கு எவ்வளவு நஷ்டன்றதை கேட்டு தெரிஞ்சுப்பார். தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த படத்துக்கு கால்ஷீட்டும் கொடுப்பாரு. அதே நேரத்தில் சம்பளத்தையும் கம்மி பண்ணிப்பார். அது மாதிரியான ஒரு கேரக்டர். அப்புறம் ஊமை விழிகள்லாம் ரிலீஸ் பண்ண முடியாமல் தத்தளிக்கிறாங்க இல்லையா அது ப்ரொடியூசர்ஸ்லாம். அப்போ என்ன பண்ணுவார்னா இவரே லேபுக்கு போய் பணத்தை கட்டுவார். ஃபுல் எல்லா தமிழ்நாடு முழுக்க ஏரியாவுக்கு இவரே பணம் கட்டுவார். பணம் கட்டி பிரிண்ட் எடுப்பார். இவரும் ஒரு ஏரியா ஏதாவது மதுரை கதிரை வாங்குவார். வாங்கி படத்தை ரிலீஸ் பண்ணுவார். அந்த மாதிரி தன்னுடைய படம் நிற்கக்கூடாது. அது எந்த விதத்துலையும் பாதிக்கக்கூடாது. அது என்ன பாதிப்புக்கு என்ன காரணம், வேறு யாராவது காரணமா, ஹீரோயின்காக ஏதாவது சொல்கிறாங்களா, இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர், அவங்கக்கிட்டே நேரடியாக பேசுவார். அவர்கிட்ட இருக்கிற அதான் பழக்கமே. எதுவாக இருந்தாலும் நேரடியாக போய் நின்று ஒரு 5000 பேர் பிரச்சனை பண்ணுறான் ஷூட்டிங் நேரத்தில் ஒரே ரகலை பண்ணுறான்னா நேரடியாக போவார். அவங்க முன்னாடி போவார். உனக்கு என்ன வேணும், நீ எதுக்காக எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். அந்த போல்ட்னஸ், அந்த ஒரு தலைமைக்கான அந்த தைரியம் அவர்கிட்ட. ஓகே, நீங்கள் நேரடியாக அவர் அப்படி பார்த்துருக்கீங்களா? ஆமாம் சார், நேரடி அப்படியே பார்ப்பேன். பூந்தோட்ட காவல்காரன்லேயே சில பிரச்சனைகள்லாம் வந்தது. ஊட்டியில் உங்களுக்கே தெரியும், சாங்குன்னா டான்சர்ஸ்லாம் குட்டை பாவடெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடுவாங்கன்னு தெரியும். அப்போது அந்த எண்ணுயிரே சாங் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஊட்டியில். இவங்க காலேஜ் பசங்கள்லாம் படுத்துக்கிட்டு ஒரு மாதிரி கிண்டல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அசிங்கமான வார்த்தைகள்லாம், கருப்பு கலர் இது இன்னர் போட்டிருக்காங்க, அவங்க நீல கலர் போட்டு இப்படிலாம் ஒரு மாதிரி கொச்சையாக பேசிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் டான்சர்ஸ்லாம் என்கிட்ட சொன்னாங்க. நான் உடனே அவங்கக்கிட்ட போய் சொன்னேன், தம்பிங்களா வேணாப்பா, அவங்களும் பணத்துக்காக பாவம் கஷ்டப்பட்டு சென்னையிலேருந்து இங்கே டான்ஸ் ஆடி சம்பாரித்து அவங்க அக்கா தங்கச்சி அம்மா அப்பா எல்லோரும் காப்பாற்றணும். இப்படியே இருக்கிறவங்கள போய் கிண்டல்லாம் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொன்னோம். அவனுங்க அதை தப்பாக நினச்சிக்கிட்டாங்களா என்னன்னு தெரில. இவங்கெல்லாம் உடனே ஆனால் எழுந்து போயிட்டாங்க. எழுந்து போனதுக்கப்புறம் ஷூட்டிங் அன்றைக்கி ஒரு 5:30 மணிக்கு, ஊட்டிலெலாம் 5 மணிக்கே வெயில் போயிடும் இல்லையா, சூரியன் உள்ளே போயிடும். அதனால் 5 மணிக்கு பேக்கப் பண்ணிட்டு விஜயகாந்த் வண்டியில் தான் ராஜராஜன் ஓட்டுறாரு. நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். பின்னாடி லிவிங்ஸ்டன் தெரியும், லிவிங்ஸ்டனுக்கு அதான் முதல் படம் பூந்தோட்ட காவல்காரன். லிவிங்ஸ்டன் பின்னாடி உட்காந்துருக்கான், அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் உட்காந்துருக்கோம். வரோம் ஊட்டியில் உங்களுக்கு ரோடு தெரியும், கொஞ்சம் இப்படி அப் அண்ட் டவுனில் போகணும். கரெக்டாக அப்பில் நிற்கிறானுங்க அந்த பசங்கள்லாம், கையில் இரும்பு தடி கட்டை எல்லாம் வச்சு நிற்கிறாங்க. நான் பார்த்தோன்னே ராஜராஜன்கிட்ட, எப்பா வண்டி நிறுத்திடாத, வண்டி நிறுத்தினா இது மிகப்பெரிய ஆபத்தில் போய் முடியும், அடி பின்னி எடுத்துருவானுங்க, அதனால் வண்டி நிற்காமல் போப்பான்னு. அவனும் நிற்காமல் அப்படி டவுன்லேருந்து அப்பில் ஏறும்போது கொஞ்சம் வண்டி ஸ்லோவாகுது. இவனுங்க இப்படி பிடிச்சிக்கிட்டானுங்க. இது விண்டோவில் அந்த இதை பிடிச்சிட்டு அப்படியே குத்துறானுங்க. குத்துனதில் வண்டியை ராஜராஜன் கொண்டு போய் மரத்தில் மோதிட்டார். மரத்தில் மோதினோடனே அடின்னு அடிக்கிறாங்க எல்லாரையும். எனக்கு 2 இந்த கையில் இதுவே இல்லை, அந்த இதுவே எல்லாம் பிரிச்சுட்டானுங்க, சட்டையெல்லாம் பிரிச்சுட்டாங்க. அடின்னு அடிக்கிறாங்க. அதில் கேமராமேன் ராஜராஜன் காலே இதுவாகிடுச்சு, உடஞ்சிடுச்சு. நரம்பில் அடித்து, கட்டையில் அடித்து இதுவாகிடுச்சு. லிவிங்ஸ்டனுக்கும் சரியான அடி, எல்லாருக்கும் இதுவான இது. எனக்கு நான் கீழே விழுந்துட்டேன். ஒரு பெரிய கல் எடுத்துகிட்டு முகத்தில் போட வந்தானுங்க. நான் கண்ணை மூடிட்டேன். அப்புறம் தான் பார்த்தா ஒன்றும் உழலையே அப்படின்னு லைட்டாக கண்ணை திறந்து பார்த்தா லிவிங்ஸ்டன் அந்த போடுறவங்ககிட்ட சண்டை போட்டுருங்க. சரி, நம்ம எழுந்தால் பிரச்சனை வந்துடும், பேசாமல் படுத்துருவோம், இப்படி இருக்கிறது தான் சேஃப் பொழுதுன்ட்டு நான் படுத்துட்டேன். அதுக்குள்ளே பின்னாடி நம்ம வண்டி அவுட 2 வண்டி எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இவங்களாம் நிறைய வண்டிங்க நம்ம வண்டிக்கு வந்தோடனே இவங்களை எல்லாரையும் பிடிச்சி அடித்து அதில் ஒருத்தன் மட்டும் மாட்டினான், மற்றவங்களாம் ஓடிட்டான். ஒருத்தனை மட்டும் எடுத்து உள்ளே வச்சு அதுக்கப்புறம் அங்கே கொண்டு போய் ஸ்டேஷனில் விட்டோன்னே உடனே விஜயகாந்த் ஃபோன் பண்ணி வரேன் அப்படின்னார். அதுக்கப்புறம் தான் அவர் நேராக ஸ்டேஷனுக்கு அந்த ஒரு பையனை பிடிச்சிருந்தாங்களே, மற்ற பசங்களெல்லாம் அவங்கள வச்சு பிடிச்சி அப்புறம் அவங்க அப்பா அம்மாக்கிட்ட பேசி அதுக்கப்புறம் அந்த பசங்களாம் காலில் விழுந்ததுக்கப்புறம் தான் விடுவோம், இல்லைன்னா விட வேணாம். ஏன்னா விடாமல் நம்ம உள்ளே போட்டால் அவங்களுடைய படிப்பு போயிடுமே, அவங்கள நம்பியிருக்கிற அந்த குடும்பம் பாதிக்கும் அப்படின்னு தான் விஜயகாந்த் தான் பேசி வேண்டாம், அவங்கள மன்னிச்சு விடுவோம், தண்டித்தா அவனுங்க இன்னும் கிரிமினல் ஆகிடுவானுங்க, அதனால் வேண்டாம் அப்படின்னு. அப்புறம் அவங்க அம்மா அப்பாலாம் அழுதவுடனே, இவருக்கு காலில் விழுந்து அழுதவுடனே சரின்ட்டு எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டோம். அந்த மாதிரி எதுலேயுமே அதுலேருந்து என்ன பண்ணிட்டாருன்னா, அதுக்காக இவனுங்க அடிப்பாங்க, அதுக்காக நம்ம தாங்கிக்கணும், அந்த இதுக்கும் போக மாட்டார். எல்லா வண்டியிலும் கட்டையை போடு, யாராவது எதானா நம்மளும் செய்வோம், அவன் அராஜகம் பண்ணுறான் நம்மளும் எதிர்த்து அடிக்கணும், எதிர்த்து கேட்கணும் அப்படின்னுவார். அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது. அது நிறைய அவருடைய இன்னொரு படங்கள்லாம் கூட இந்த மாதிரி கிராமமே சூழ்ந்துரும், எடுக்கக்கூடாது அப்படின்லாம் வரும். அப்போல்லாம் இறங்கி போவார். எதனால், ஏன் எடுக்கக்கூடாது, என்ன பண்ணாங்க சொல்லுங்கள்,
உங்கள் பயிருங்களாம் மிதிச்சாங்களா, இல்லை ஏதாவது தண்ணி வர காவா அடைச்சிட்டாங்களா, நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். ஆனால் ஷூட்டிங் நடத்த மட்டும் விடு அப்படின்னு. ஷூட்டிங் நடந்து முடிஞ்சோன்னே உங்கள் கூடலாம் நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு நின்று ஷூட்டிங் முடிஞ்சோன்னே 1 மணி நேரம் நின்று ஃபோட்டோ எடுத்துப்பார். அதே மாதிரி அந்த ஊரில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அதையும் போய் பேசி தீர்ப்பார். அந்த தலைமை பண்பு இருந்தது. சார், விஜயகாந்த் அவர்கள் நிறைய இயக்குனர்களோட பணியாற்றினாலும் அவருக்கு ஏதாவது ஒரு ஆசை இருந்திருக்கா, நான் இந்த டைரக்டரோட நான் பயணிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரா? இல்லை, எதுவும் அவருக்கு அந்த மாதிரியான ஒரு இவரோட பண்ணணும் அந்த மாதிரியான எண்ணம் இல்லை. ஆனால் ஒரே ஒரு இது மட்டும் இருந்தது, பாரதி ராஜா சார்கிட்ட பண்ணணும்னு ஒரு சின்ன ஒரு இது இருந்தது. அதே மாதிரி பாக்கியராஜ்கிட்ட பண்ணணும்னு இருந்தது. அது 2மே நிறைவேறிச்சு. அது 2மே பண்ணிட்டார். சொக்கத்தங்கம் பண்ணார், அவர் தமிழ்ச்செல்வன் பண்ணார். 2மே நிறைவேறிச்சு. அது மட்டும்தான் இருந்தது அவர்கிட்ட. மற்றபடிலாம் சந்திரசேகர் சார்ட்டையும் அவரோட தான் இருக்கணும்னு நினைப்பார், என் கூட தான் இருக்கணும்னு நினைப்பார். அந்த மாதிரி தான் இது பண்ணுவார். மற்றபடி புது டைரக்டராக இருந்தால் கூட மதிப்பார், அவங்க கேட்குறதெல்லாம் கொடுக்கணும்னு நினைப்பார், எல்லாமே பண்ணுவார். அதெல்லாம் எந்த இதுலேயும் தலையிட மாட்டார். டைலாகை மாற்று, எனக்கு ஆடியன்ஸ் இருக்காங்க, அதுக்கு அவங்க வந்து கை தட்டுவாங்க இந்த டைலாக் கேட்டால், அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்ல மாட்டார். இப்போ அவர் பாட்டு அவர் வேலை உண்டு, அவருக்கு என்ன சொல்கிறீங்களோ அதை நடித்து கொடுத்துட்டு அழகாக போயிட்டே இருப்பார். அதே மாதிரி உதவின்னு வந்தால் எல்லா உதவியும் செய்வார். சாப்பாட்டில் வந்து குறையே வைக்க மாட்டார். பூந்தோட்ட காவல்காரனில் லாரியில் வரும் இளநீர்லாம். 3 நான் வெஜிடேரியன் இருக்கும். மீன் இருக்கணும், அவருக்கு மட்டன் இருக்கணும், முட்டை இருக்கணும், இல்லை சிக்கன் எதாவது இருக்கணும். அது மாதிரி 3 ஐட்டம் இருக்கணும். அதுவும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னா, சாப்பிட்டு முடிச்சோன்னே போய் பார்ப்பார். அவன் இலையில் எதுவுமே இல்லைன்னா உடனே திட்டுவார். ஏன் இலையில் எதுவுமே இல்லை, அப்போ நீங்கள் கம்மியாக வச்சுருக்கீங்களா நான்வெஜ்ஜெல்லாம்? இல்லை சார், எல்லாமே 10 கிலோ இன்னும் 10 கிலோ வாங்குங்கன்னு. பார்த்தா அதில் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கணும். ஒரு மீன் சாப்பிடாமல் இருந்தால் அப்போ அவன் அவ்வளோ திருப்தியாக சாப்பிட்டுட்டான், அப்போ அவ்வளோ வச்சுருக்குறாங்க இவங்க. அது அப்படிலாம் பார்த்து பண்ணுவார். ப்ரொடக்ஷனில் கூப்பிட்டு கேட்பார், இன்றைக்கி என்ன பண்ணீங்க, என்ன பண்ணணும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வெளி கம்பெனியில், இவர் கம்பெனியில் தான் சாப்பாடெல்லாம் நல்லா போட்டுருந்து, வெளி கம்பெனிலலாம் அவங்களாம் செய்ய மாட்டாங்க இல்லையா. அப்போ அங்கே என்ன பேச ஆரம்பித்தார்னா, இது என்ன ஆகும், இது 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 இதனுடைய செலவு என்ன ஜாஸ்தி ஆகுது, உங்களுக்கு ப்ரொடக்ஷனில் என்ன ஆகுதுன்னா, சார் 3 லட்ச ரூபா வருது சார், 4 லட்ச ரூபா மேலே வருது சார் அப்படின்னா, என் சம்பளத்தில் எடுத்துங்க, அவங்களுக்கு என் கம்பெனியில் என்ன எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி பண்ணுங்க அப்படின்னு. அந்த லாரியில் வந்த இளநீர்லாம் முகம் கழுவுனவங்களாம் இருக்காங்க சார், கை கழுவுனவங்களாம் இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ இளநீர் என்ன பண்ணுறது. அப்புறம் ஹார்லிக்ஸ் போர்ன்விட்டா வேறு வந்துக்கிட்டே இருக்கும் சார். அவருடைய கம்பெனியில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க, எந்நேரமும் அது நடக்கும். அதே மாதிரி ஆஃபீஸில் வந்து அந்த இது அடுப்பு வந்து அணையவே அணையாது, 24 மணி நேரம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு யார் வந்தாலும் சாப்பாடு அந்த ஒன்று தான் இப்போ வரைக்கும் அவருக்கு பெரிய பேரில் இருக்காங்கன்னா அதான் காரணம். இன்றைக்கி வரைக்கும் அவர் சமாதியில் ஒரு 1000 பேர் நிற்கிறான் அப்படின்னா வந்து பார்க்குறாங்கன்னா, அந்த அவர் எல்லாருக்கும் சோறு போட்டது, எல்லாரையுமே ஒன்றா நினச்சார், எல்லாருமே ஒன்று தான் நினைப்பார். ஆணவமே இருக்காது சார். அவர் வந்து ஒரு ஹீரோன்னு நீங்கள் பார்க்கவே முடியாது. சாதாரண சார், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தரையில் தான் சார் படுப்பார், பெட்டில் படுக்கவே மாட்டார். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் கட்டில் படுக்க ஆரம்பித்தார். அப்படி ஒருத்தர். அந்த நம்பர் 14 ராஜாபாத ஸ்ட்ரீட்டில் அந்த மேலே ஹட்டு இருக்கும், அந்த குடிசையில் தான் படுத்திருப்போம். நான், ராவுத்தர், விஜயகாந்த் 3 பேரும் அதில் தான் படுத்திருப்போம். நாங்களாவது கீழே பெட்டு போட்டு தலானி வச்சு படுப்போம். அவர் வெறும் தலானியே வச்சு படுக்க மாட்டார், கையை இப்படி வச்சு தான் தரையில் படுத்திருப்பார். ரொம்ப சிம்பிளான மனிதன். எந்த அது வேணும் இது வேணும் அப்படிலாம் இதுவே பண்ண மாட்டார். அவரே தட்டை கழுவார், அதெல்லாம் யாரும் இது பண்ணணும்னு நினைக்க மாட்டார். பசங்க கூட, அவருடைய பசங்க இவ்வளோண்டா இருக்கும்போது ராவுத்தர் ஃபிலிம்ஸ் வரும்போது கூட எந்தாவது இப்போ அந்த அங்கே வேலை செய்வாங்கள்ல அசிஸ்டன்ஸ் அவங்களாம் இருப்பாங்கள்ல, அந்த ஆஃபீஸ் பாயெல்லாம் அவங்கள கூப்பிட்டு காஃபி எடுத்துகிட்டோன்னா, நீ போய் எடுத்துகிட்டு போ, நீ போய் வாங்கி குடி, எடுத்துகிட்டு வராத அப்படின்வார். அதேமாதிரி டம்ளர் வச்சா கூட எடுத்துகிட்டு போய் கழுவு அப்படின்வார். அந்த அளவுக்கு ஒரு சிம்பிளான ஒரு நல்ல எல்லோரும் ஒன்று அப்படின்னு தான் நினைப்பார். அப்படி ஒரு மனிதர். அவருடைய இழப்பு வந்து எங்களுக்கெல்லாம் என்னன்னா, இப்போது இன்றைக்கி வேலை இல்லை அப்படின்னா உடனே ஓகே, நமக்கு விஜயகாந்த் இருக்கார், நமக்கு விஜயகாந்த் ஆஃபீஸர் ராவுத்தர் ஃபிலிம்ஸ் இருக்குது, உடனே போயிடுவாங்க. அங்கே போய் அங்கே சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே இருப்போம். இவர் ஒரு 6 மணிக்கு வராருன்னா அது வரைக்கும் அப்படியே இருப்போம். கரெக்டாக 6 மணிக்கு வந்தோன்னா ஜாயின் ஆகிப்போம். நைட்டு 10 மணிக்கு வருவோம், இல்லை இப்போ அங்கேயே தங்கிப்போம் கூடவே. இப்படி தான் இருந்தோம்.
அவரும் என்ன பண்ணுவார், அவருக்கு அன்றைக்கி ஷூட்டிங் கேன்சலோ இல்லை இல்லையோ உடனே அப்போல்லாம் வந்து செல்லு கிடையாது, லேண்ட்லைன். உடனே லேண்ட்லைனுக்கு வீட்டுக்கு என் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணுவார். என் ஒய்ஃப் பேர் கலா. கலா சார் இல்லைம்மா செந்தில் இல்லை அப்படின்வார். நான் இல்லைங்க டைரக்டர் ஷூட்டிங் போயிருக்காரு. டைரக்டர்னு சொல்லாதவா, புருஷன் சொல்லுவா, செந்தில் தாவா அப்படின்வார். செல்லில் வந்துடுவாருங்க, வந்தவனை அனுப்புமா அப்படின்வார். அந்த மாதிரி இது படத்தால் அந்த படம் ஹிட் ஆச்சு. பூந்தோட்ட காவல்காரன் 107 பெரிய ஹிட்டு கொடுத்தாரு, அதனால் பழகுறான், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கடைசி வரைக்கும் அந்த செந்தில் 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 தான். இப்படி தான் இருந்தார். இந்த உடம்பு சரியில்லாமல் போன ஒன்று தான் ஞாபகம் சக்தி இல்லாமல் போனது. அப்போ கூட அப்படியே உட்காந்துருப்பார். ஒரு 10 நிமிஷம் என் முகத்தை பார்ப்பார், யோசிப்பார், யோசனை பண்ணிட்டு செந்தில்னு கையை பிடிச்சிப்பார். அதெல்லாம் நம்மளால் மறக்க. அப்போ என்னென்னா அவரை பார்க்க முடியல. நம்ம ஒரு கம்பீரமாக பார்த்தோம், ஒரு கம்பீரமான ஒரு விஜயகாந்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்படி ஆகிட்டாரேன்னும் போது நமக்கே பார்க்கவே எனக்கு அழுக வரும். அவர் பார்த்தாலே அழுக வரும். அந்தளவுக்கு பாவமாக கையெல்லாம் இதுவாகி ஒல்லியாகி, என்னமோ நான் கடவுளுக்கே கண் இல்லையா, அது என்ன ஒன்றும் புரியல. ஏதோ சொல்லுவாங்க தான தர்மம்லாம் செஞ்ச தான தர்மம்லாம் வந்து இதுவாகும் அப்படின்வாங்க. ஆனால் வரலை. என்னென்னா எங்களுடைய இந்த இது மூலமாக எனக்கு என் மனசுக்குள்ளே ஒரே ஒன்று இருக்குது. அவருக்கு ஏதாவது ஒரு சென்னையில் எங்கேயாவது ஒரு சிலை வைக்கணும். அவருடைய பேரை வந்து அவருடைய வீடு, அவர் இப்போ இருக்கிற வீட்டிலே அந்த தெருக்கு பேராது விஜயகாந்த் தெருன்னு வச்சா நல்லாயிருக்கும்னு எனக்குள்ளே ஒரு ஆசை. ஏன்னா இவ்வளோ செஞ்ச ஒரு மனுஷன் மக்களுக்காக, அவருக்கு இப்படி ஒன்று பண்ணால் நல்லாயிருக்கும். அது இது மூலமாக சொல்லி. கடைசியாக ஒரு ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தபோது நீங்கள் பார்த்த நிகழ்வுகள், கடைசியாக அவர் ஆரோக்கியமாக இருந்து நீங்கள் அவரை மீட் பண்ண ஏதாவது ஒரு நினைவுகளை பகிர்ந்துக்க முடியுமா? இல்லை சார், எப்போவுமே மீட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஒரு படமும் என்னென்னா, எனக்கு 2வது படம் இப்போ பட்டிக்காடு தம்பி ஷூட்டிங் போகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி போகிறேன்னா காலையில் நான் போய் அவரை போய் பார்த்துருவேன். காலங்காத்தால் போயிடுவேன். ஆனால் அது 6 மணிக்கு போகும்போது, ஏன்னா நம்ம வந்து ஷூட்டிங் அங்கே குன்றத்தூர் அங்கே இந்த மாதிரி இருக்கும், 1 ஹவர் ஜர்னி இருக்கும். அதனால் நம்ம 6 மணிக்கே கிளம்புனா தான் அங்கே போய் நம்ம ரீச் ஆக முடியும். 7-7:30 போய்ட்டு தான் 8 மணிக்கு ஷார்ட் வச்சு எடுக்கிறது. அதனால் நான் போகும்போது தூங்கிட்டு இருந்தால் கூட சரிங்க, காலை தொட்டு கும்பிட்டுட்டு போயிடுவேன். அவர் அப்புறமா என்கிட்ட பேசுவார், என்னப்பா காலையில் வந்துட்டு போனியாமே அப்படின்வார். அந்த மாதிரி எல்லா படமும் நான் பண்ண 30 படம் பண்ணியிருக்கேன். 30 படமும் நான் வந்து அவரை போய் வணங்கிட்டு தான் அன்றைக்கி ஷூட்டிங்கே போவேன். அதனால் அந்த இதுவே கிடையாது. எப்போவுமே மீட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம், எப்போவுமே சந்திச்சிட்டே இருப்போம். கொஞ்சம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் எங்களுடைய சந்திப்பெல்லாம் கொஞ்சம் நின்னது. ராவுத்தர் ஆகட்டும், நானாகட்டும், மணி சார், யாரோ கூட இருந்தவங்க அத்தனை பேருமே இதுவானது மேரேஜுக்கு அப்புறம்தான். அவருக்கும் நாடு மக்கள் நட்பு அப்படின்னு இருந்தார். அதுக்கப்புறம் குடும்பத்து மேலே பசங்க மேலே அப்படி இதுவாக இருந்தது. அப்புறம் அது இல்லாமல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. கட்சி ஆரம்பிக்கும் போதும் அதான் சொன்னார், மக்களுக்காக நான் மக்களுக்காக தான் ஆரம்பிச்சிருக்கேன். அவங்க நினச்சாங்கன்னா நான் தலைவனார், அவங்களுக்கு நல்லது பண்ணணுன்னு தான் வந்திருக்கிறேன் இந்த இதுக்கு அப்படின்னு. விஜயகாந்த் அவர்கள் பெரிய ஹீரோ. நிறைய பெரிய பெரிய இயக்குனர்கள்லாம் அவர்கிட்ட போய் கதை சொல்லணும்னு நினச்சிருப்பாங்க. ஏதாவது நடக்காமல் போயிருக்கா? யாராவது ஒரு பெரிய இயக்குனர் அவர்கிட்ட கதை சொல்லணும்னு நினச்சி, அவர் கூட படம் பண்ணணும்னு நினச்சி அது நடக்காமல் போயிருக்கா உங்களுக்கு தெரிஞ்சு? ஏன்னா இப்போது இயக்குனர் சங்கர் அவர்கள் வந்து S.A. சந்திரசேகர் அவர்களுடைய அசிஸ்டண்ட்லாம் இருந்திருக்காரு. அப்போ விஜயகாந்த் அவர்கள் ஒரு பெரிய ஹீரோ, நினச்சிருந்தா அவர் போய் அவர்கிட்ட கதை சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள்லாம் நடந்திருக்கா? இல்லை, எல்லாருமே அவர் வந்து யாருக்குமே சார் ஒன்றுமே இல்லாமல் போய் நின்னா கூட, இப்போ செல்வமணிலாம் சொல்கிறேன்னே, நான் பார்த்து வாசலில் நிற்பார், கேட்டுக்கிட்டே நிற்பார். நின்னோடனே அந்த வாட்ச்மேன்லாம் இதோ இப்போ வருவாருங்க அப்படின்னு கரெக்டாக வரும்போது கேட்பார். வெளியே ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆகிட்டு கீழே வந்துட்டார்னா, மாடியிலேருந்து அந்த குடிசையிலேருந்து கீழே வந்துட்டார்னா, வந்த உடனே முதல்ல வெளியே தான் பார்ப்பார், யார் நிற்கிறாங்க, யார் அப்படின்னா, சார் செல்வமணின்னு ஒரு பையன் வந்திருக்கான், இன்ஸ்டியூட் படிச்சிருக்கானா அப்படின்னா, இங்கே வா அப்படின்வார். உனக்கு என்ன வேணும் அப்படின்னாரு. சார் இந்த மாதிரி ஒரு சிடி ரெடி பண்ணியிருக்காது, அங்கே உங்களுக்கு இன்ஸ்டியூட்டில் வந்து இது பண்ணி சிடி பண்ணி கொடுக்கணும்ல, எண்டில் பாஸ் ஆகிறதுக்கு ஏதோ ஒரு கதையை வந்து ஒரு இதுவாக பண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரி அதை எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்தோன்னே சரி நான் பார்க்குறேன், நீ ஒரு வாரம் கழிச்சு வா, அடுத்த வாரம் வா, நான் பார்த்து வைக்கிறேன். பார்ப்பார். ராவுத்தரும் இவர் வந்து சேர்ந்தே பார்ப்பார். ராவுத்தர்கிட்ட கொடுத்துருவார் உடனே, டே பாரு, அது யாரோ செல்லுமணின்னு ஒரு பையன் வந்து கொடுத்துருக்குறான், இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கான் அவன், பாரு, அது அந்த சிடி வந்து அவங்க காலேஜில் ஃபைனல் இயரில் எடுத்து கொடுத்துருக்கானா, பாடுறான்னுவார். அவர் பார்த்துட்டு நல்லாயிருக்கு விஜய்னு, அப்படியே போட்டு பார்க்குறேன் அப்படின்னு. எப்போ பார்த்தாலுமே படம் பார்த்துக்கிட்டே இருப்பார்.
அது ஒரு அவர்கிட்ட இருக்கிற பழக்கம். வேறு எதை பற்றியும் யோசிக்கவே மாட்டார். வந்தார்னா ஷூட்டிங் இப்போ 6 மணிக்கு முடிஞ்சுதா இல்லை 9 மணிக்கு முடிஞ்சா முதல்ல ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டு தான் தூங்குவார். அது மாதிரியான ஒரு அதனால் இந்த யார் சிடி கொடுத்தாலும் அதை உடனே இது பண்ணார். அதேமாதிரி அவன் கதை சொல்லணும்னு நினச்சானா சரி ஏதோ போகிறதா இருந்தால் அர்ஜென்ட்டாக போகிறதா ஒரு 4 லைனில் அதை சொல்லு, ஒரு கதை மட்டும் சொல்லு, ஸ்க்ரீன் ப்ளே வேணாம், என்ன எதை பேஸ் பண்ணி நீ எடுக்க போகிற அப்படின்னு கேட்டுருவார். அது யாராக இருக்கட்டும், அவன் வந்து அழுக்கு ட்ரெஸ்ஸு போட்டிருந்தா இருக்கட்டும், தலை வாராமல் இருந்தவனாக இருக்கட்டும், அவன் ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறவனாக இருக்கட்டும், அவன் பசி பட்டினியில் வந்தவனாக இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையுமே கதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்பார். 4 லைனில் சொல்லு, இல்லை போகலன்னா ஃபுல்லாக சொல்லு அப்படின்னா, இல்லை 4 லைன் கேட்டு அது அவருக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கப்புறமா வந்து சொல்லு, நான் 3 நாளில் ஃப்ரீயாக நீ வந்து ஃபுல் கதையை சொல்லு அப்படின்னாரு. இப்போதைக்கு எங்கே இருக்கிற நீ அப்படின்னுவார். சார் இந்த மாதிரி ஊர்லேருந்து வந்திருக்கேன் சார், தங்கியிருக்கேன் சார் இந்த இடத்துல அப்படின்னா, இப்ராஹிம் அவங்க பணம் கொடுத்து அனுப்பணும், ஒரு 1000-2000 கையில் கொடுத்து அனுப்புவார். போய் சாப்பிடு, போய் ரூம்க்கு வாடகைனா கட்டு அப்படின்னு தான் சொல்லுவார். அது என்னமோ அவரை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுங்களா, பணம் வந்து தனக்கு மட்டும்தான், தான் மட்டும் பங்களா வாங்கிக்கணும், தான் மட்டும். உண்மையாகவே சொன்னால் அவர் சம்பாரிச்சதுக்கு இந்த இப்போ இருக்கிற சொத்தெல்லாம் இது கிடையாது. கடைசி வரைக்குமே அவர் வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே அவர் இப்போ இருக்கிறார் பாரு கண்ணபிரான் தெருவில் அந்த வீடு, அந்த ஒரு வீடு தான் சார் இருந்தது, வேறு ப்ராப்பர்ட்டி இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் கொடுக்கறது படம் எடுக்கிறது, இது இப்படி தான் இருந்தார். அவங்க வந்தவுடனே தான், அந்த அம்மா வந்தவுடனே தான், இல்லை கொஞ்சம் நமக்குன்னு வேணும், நம்ம குழந்தை இருக்குது, நம்ம பசங்க நாளைக்கு போய் நிற்கக்கூடாது, யார் முன்னாடி இது பண்ணக்கூடாதுன்னு தான் அந்த அம்மா வந்து தான் கொஞ்சம் அந்த கல்யாண மண்டபம், அதுக்கப்புறம் அந்த ஃப்ளாட்டெல்லாம் வாங்கினதெல்லாம் அந்த அம்மா வந்து தான் எல்லாமே பண்ணாங்க. மற்றபடி இவரா வந்து இதே சேர்த்தே வைக்கலை, இவர் எதுவுமே வேணாம் அப்படின்னு தான் இருந்தார். நிறைய படங்கள் பார்க்குறாரு அப்படின்னு, நிறைய படம் பார்ப்பார், ஹாலிவுட் படமாக இருக்கு, நிறைய படம் பார்ப்பார். அவருக்கு எந்த ஹாலிவுட் ஹீரோ பிடிக்கும், அப்புறம் தமிழில் சமகால ஹீரோஸ் படத்தை யாரை ரொம்ப ரசித்து பார்ப்பார்? உங்கள்கிட்டலாம் சொல்லியிருக்காங்க. இல்லை, ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ரஜினி சார் படமும் சரி, அது எப்படியாவது ஏதாவது ஒரு இதில் போயாவது ஒரு கொஞ்சம் மார்வெஸ்ட்டில் போயாவது ஃபஸ்ட் டே போய் பார்த்துட்டு இருந்துருவார். ரஜினி அவ்வளோ பிடிக்கும் அவருக்கு. ஏதாவது சம்பவம் சொல்ல முடியுமா சார், எந்த படத்துக்கு அந்த மாதிரி போனார்? இல்லை, அவ்வளோ டீட்டெயில் ஞாபகம் இல்லை, ஆனால் எல்லா படத்தையும் பார்ப்பார். அவருடைய எல்லா படமும் முதல் நாளோ 2வது நாளோ ரொம்ப ஷூட்டிங் முதல் நாள் இருந்ததுன்னா 2வது நாள் பார்த்துருவார், நைட் ஷோ போய் பார்த்துருவார். ஓகே, நைட் ஷோ போய் பார்த்துட்டு வந்துடுவார், அவ்வளோ பிடிக்கும் அவருக்கு. ஓகே, சமகால ஹீரோஸ் படங்கள்லாம் யாரை பார்ப்பார்? ஐ மீன் அந்த சமயத்தில் இருந்து வேறு ஹீரோஸ் இருப்பாங்களா? ரஜினி சார் வந்துட்டு சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி அவர் அங்கே ஃபேனாக இருந்தார். இல்லை, இதில் என்ன பண்ணாருன்னா பாருங்கள், சூர்யாவுக்கும் ஒரு படம் பண்ணி கொடுத்தாரு, கெஸ்ட் ரோலாக பண்ணி பெரிய அண்ணா பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி விஜய்க்கு செந்தூர பாண்டி பண்ணி கொடுத்தாரு. வரட்டண்டா, ஏண்டா நம்மளே எப்போ பார்த்தாலும் ஹீரோயினோட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க முடியுமா? வரட்டுமே, பசங்க சின்ன பசங்க தான் அவனுங்க டியூட் பாட்டு போகிறானுங்க, அந்த மாதிரி எண்ணம் தான் இருந்தது. ஐயோ இவன் வந்துட்டான், நம்மளுடைய கேரியர் என்ன ஆகும், ஐயோ இவன் கூட நம்ம நடிச்சிட்டா கெஸ்ட் ரோல் பண்ணி இவனை ஹீரோவாக்கி இவனை ப்ரொமோட் பண்ணிட்டா நம்மளுடைய இது அந்த யோசனையே இல்லை. பண்ணோட்டேன், இதில் என்ன இருக்குது, அதான் வந்துட்டு போட்டோமே விஜய், அவன் வரட்டுமே, சூர்யா வரட்டான், யார் ஒன்றும் வரட்டுமேடா, இதில் என்னடா இருக்குது, அந்த மாதிரியான எண்ணங்கள் தான் இருந்தது தவிர, ஐயோ இது என்னடா இது இப்போ வந்துட்டா என்ன. பிரபுதேவா சார் கூட நடிச்சிருப்பார், எல்லோரும் கூடயும் நடிச்சிருப்பார். பார்த்தீங்கன்னா அவர் யாருக்கிட்டையுமே நடிக்கலைன்னு முரளி கூட இதில் பண்ணியிருப்பார், இரவு சூரியனில் கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பார். அப்படி எல்லா படத்துலேயும் பண்ணியிருப்பார், எல்லாரோடையும் பண்ணியிருப்பார். யாரும் இவங்க வேண்டாம் அவங்க வேண்டாம்லாம் சொல்லவே மாட்டார். அவர் வர்றார் சார், அவர் நடிக்கிறார் சார், பாட்டு நடிக்கட்டாமா, அவர் பாட்டு நடிக்கட்டாமா, என்னப்பா பண்ணிக்கிட்டே இருக்கேன்ப்பா, அவன் தான் ஃபைட் பண்ணிட்டுவேன், அவன் தான் காப்பாற்ற மரியாதைன்னு ஒரு படத்தில் நினைக்கிறேன். ஒரு பையன், சின்ன பையன் வந்து இவரை காப்பாற்றுவான் ஃபைட் பண்ணி, இவரே ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ, ஆனால் இவர் அதெல்லாம் விட்டு கொடுப்பார். ஏப்பா அப்படி தான் இருக்கட்டுமேப்பா, நல்லா தான் பாருப்பா, நம்ம என்னப்பா சும்மா போய் ஃபைட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு. அந்த மாதிரி அந்த ஒரு ப்ராடான எண்ணங்கள் தான். எல்லோரும் இது என்ன பரந்த உலகம், இதில் என்ன இருக்குது, வரட்டும் எல்லாருமே வரட்டுமே, எல்லோரும் பண்ணட்டுமே, அந்த மாதிரியான ஒரு எண்ணம் உள்ளவர் தான். சார், இப்போது கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட நிறைய படங்கள் நீங்கள் பயணிச்சிருக்கீங்க, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கட்டும், உங்களோட படங்களை அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்போது ஆனால் அவர் நடித்து நீங்கள் இயக்குனது பூந்தோட்ட காவல்காரன் மட்டும்தான். அதுக்கப்புறம் போயிட்டு ட்ரை பண்ணிங்களா அவர்கிட்ட சொல்லி, நீங்கள் என் படத்தில் ஹீரோ நடிக்கீங்க, இல்லை அவர் உங்கள்கிட்ட கேட்டிருப்பார் நிறையா, ஏன் அதுக்கப்புறம் அமையவே இல்லை சார்? அமையலைன்னா இதுதான் சார், கையில் 10 படம் இருக்கிறதுனால எனக்கும் தேதி பிரச்சனைகள் நிறைய இருந்தது. அவருக்கும் என்னென்னா, சரி நம்மளால் வந்த ஒருத்தர் பீக்கில் இருக்கார், நம்பர் 1 டைரக்டராக இருக்கார்ல, அந்த சந்தோஷம் இருக்குது, அப்படியே விட்டுருவோம்ப்பா, பாவம் நம்ம போய் அவரை போய் டிஸ்டர்ப் கருப்பு நிலெல்லாம் நான் தான் பண்ண வேண்டியது.
அந்த பூஜையிலே சொல்லுவேன்ப்பா நீ பண்ண வேண்டிய படம்ப்பா அப்படின்னாரு. என்ன பண்ணுறதுங்க, டேட்டு அப்படியே போயிட்டே இருக்கோம்ல அப்படின்னு அந்த ஒரு இதானே தவிர, அப்படி நானும் வந்து இல்லை 2வது படம் வந்து அர்ஜுன் வச்சு பண்ண மாட்டேன், விஜயகாந்தை வச்சு பண்ணுவேன் அப்படின்னு நானும் உட்காந்துருந்தேன்னா கண்டிப்பாக 2வது 3வது 4வது நானும் ஒரு 10 படம் பண்ணியிருப்பேன். எனக்கு இந்த இதில் வேறு அது இல்லாமல் வேறு கதை பண்ணணும், வேறு ஹீரோங்களோட ஒர்க் பண்ணணும். அதனால தான் அர்ஜுன், சரத்குமார், முரளி இப்படி வேறு இவங்களோடவே போயிட்டே இருந்துட்டோம் நம்ம. சார், எல்லா நடிகர்களுக்குமே ஏதாவது ஒரு ட்ரீம் படம் அப்படின்னு ஒன்று இருக்கும். ட்ரீம் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. இயக்குநர்களுக்குமே சில கதைகள், இது என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட். மணிரத்னம் சாருக்கு வந்து பொன்னியின் செல்வன் அப்படின்னு சொல்லுவார்ல, நடிகர்களுக்குமே இருக்கும். அதேமாதிரி கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஏதாவது இந்த மாதிரியான ஒரு ரோல், இந்த மாதிரியான ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு படத்தையோ இல்லை ஹாலிவுட்டில் ஏதாவது ஒரு படம் பார்த்துருப்பாரு, இந்த மாதிரி ஒரு படம் இங்கே நான் நடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஆசைகள் சொல்லியிருக்காரா? எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா இன்னொன்று என்னென்னா, கதை அது வந்து அவங்க வேலை, அது வந்து ஒரு இயக்குனருடைய வேலை. ஒரு கதைன்றது வந்து ஒரு கதாசிரியர் அவங்க இப்போ கலைமணி சார்ட்டெல்லாம் கதை கேட்பார், அவராகவே வாலண்டியரே கேட்பார். கலைமணி சாரை பார்த்தாருன்னு வச்சுக்கேன், சார் உங்கள் கதை நல்லாயிருக்கும் சார், உங்களை நான் 16 வயதில் டைலாக்கெல்லாம் இது வந்து ஆத்தா ஆடு வளர்த்தா அதெல்லாம் ரொம்ப ரசிப்பேன் சார், நீங்கள் ஒரு கதை சொல்லுங்களேன் சார் எனக்கு அப்படின்னு. பார்த்தா அவர் கதை நிறைய கதையில் பண்ணியிருக்கார். தெற்கத்திக்கல்ல நிறைய படம் கலைமணி சார் கதையில் பண்ணியிருக்கார் விஜயகாந்த் சார். அவரே கூப்பிட்டு கேட்பார், கதாசிரியரெல்லாம் கூப்பிட்டு கேட்பார், எனக்கு ஒரு கதை சொல்லுங்களேன், அவங்க உங்கள் வாயால் கதை கேட்க எனக்கு ஆசைன்னு, நீங்கள் கதை சொல்லுங்கள் அப்படியே ஆன்னு கேட்டுன்னுப்பார். அந்த அவங்க சொல்கிற அந்த சொல்கிற விதம்னு ஒன்று இருக்கும்ல. சில பேர்லாம் கதை சொல்கிறது, இப்போ செல்வராஜ் சார், கலைமணி சார், பனசமணியன் சார், தூயவன் சார் கூடலாம் ஒரு நல்ல நெருக்கமாக பழகுவார். இவங்களாம் தூயவன் சார்லாம் கதை சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து மீறி போகவே மாட்டீங்க. அந்த படம் ஆனால் பிளாப்பாக கூட இருக்கலாம், ஆனால் நடிக்கணும்னு தோணும் எந்த ஹீரோக்கும். தூயவன் சாரும் கலைமணி சார்லாம் கதை சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து அது நடிக்கணும்னு தான் தோணும். ஐயோ இது தோல்வி ஆகிடும் அப்படி நீங்கள் உங்களுக்கு தோணவே தோணாது. அந்த மாதிரி கதை சொல்லுவாங்க. நானும் அவங்ககிட்டலாம் கதை கேட்டிருக்கேன். ஏஎஸ் பிரகாசன் சார் அவங்களாம் பயங்கர கதை சொல்லல் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ அவர் விஜயகாந்த் அவர்கள் ஏதாவது கதை சொல்லுவாரா? இந்த மாதிரியான ஒரு கதை எந்த படம் பார்த்தாலும் அதுலேருந்து அந்த ஃபைட்டு மாதிரி பண்ணுவார். இங்கிலீஷ் படத்தில் அவர் மெயினாக பார்க்குறது என்னென்னா அந்த ஃபைட்டுக்காக தான் பார்ப்பார். அவன் எப்படி எல்லாம் ஃபைட் பண்ணுறான், அவன் எந்த மாதிரி எல்லாம் ஜம்ப் பண்ணுறான், அதையெல்லாம் பார்த்துட்டு மாஸ்டர்கிட்ட அதை பற்றியே பேசுவார். கூப்பிடுவார், சூப்பர் சூப்பராயினாட்டம் உங்களை கூப்பிட்டு வச்சுன்னு மாஸ்டர்கிட்ட அதை போட்டு காட்டுவார். இதை பாருங்கள் இது மாதிரி பண்ணுங்க அப்படின்னார். இப்போ நம்ம பண்ண போகிற ஃபைட்டை இந்த மாதிரி பண்ணுங்கன்னு. அதுதான் நிறைய ஃபைட்டு தான் பார்ப்பார். ஃபைட்டு தான் அவருக்கு. நீங்கள் லவ் சீனை விட சண்டை காட்சின்னா ரொம்ப ரசித்து ஓடியாருவார். ஃபைட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். அதே நீங்கள் இன்றைக்கி பாட்டு லவ் பண்ண சாங் அப்படின்னா கொஞ்சம் நிதானமாக தான் சோர்வாக தான் வருவார். சார், இப்போ இருக்க நடிகர்களாக இருக்கட்டும் இல்லை மற்ற டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், விஜயகாந்த் அவர்கள்ட்ட இருந்து இந்த விஷயத்தை கண்டிப்பாக இப்போ இருக்க சினிமா பீப்புள் கற்றுக்கணும் அப்படின்னா என்ன விஷயங்கள்லாம் சொல்லுவீங்க? சார், முதல்ல சார் நிறைய ஹீரோஸ் வந்து கதையில் தலையிட்டு இதை மாற்று அதை மாற்று, இன்ட்ரோல் பிளாக்கை மாற்று, கிளைமேக்ஸை மாற்று, இங்கே ஒரு சண்டையை போய் ஓப்பனிங் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லி உட்காந்து கெடுத்துடுறாங்க சார். நல்லா ஓடுற படத்தையே நிறைய படங்கள் பாருங்கள், நல்லாயிருக்கும் அந்த கதையை நீங்கள் அப்போ ஓடல என்னடா இது இப்படி இருக்குது அப்புறம் ஏன் ஓடல பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் காரணமாக இருக்கும். சார் இது எப்படி பண்ணலாம் சார், அதை அப்படி பண்ணலாம் சார், இன்டர்வல் இது இங்கே வேணாம் சார் அங்கே விடலாம், இப்படி பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணி அவர் பண்ணுறது. ஆனால் விஜயகாந்த்கிட்ட அது இல்லவே இல்லை சார். அவரை வச்சு நீங்கள் படம் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே ஃபுல்லாக 100% ஸ்க்ரீனில் இருக்கும். நீங்கள் மற்ற அதனால தான் ஹீரோக்கெல்லாம் தயவு செய்து கேட்டுக்கிறது. நான் பண்ணும்போதெல்லாம் சொல்லிவிடுவேன் யாருக்கிட்டேயும் சரி, இந்த கதை சொல்கிறேன்னோ அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. உங்கள் கேரக்டரை சொல்கிறேன், அந்த கேரக்டரை பண்ணுங்கள், நான் என்ன சொல்கிறேனோ அதை பண்ணுங்கள், படம் கண்டிப்பாக வெற்றி அடையும். இந்த கேரண்டியோடு தான் படம் பண்ணுறது. அது மாதிரி எல்லா ஹீரோஸும் பாவம் சார். புது டைரக்டருங்க என்ன நினைக்கிறாங்க, ஐயோ இந்த கதையில் சொல்கிறத நம்ம மாற்றலைன்னா நம்மளை எடுத்துருவாங்களோ, இல்லை நமக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்திலே சரிங்கன்னு கேட்டு பண்ணுறதா நிறைய படங்கள். இப்போ சொல்கிறேன், நிறைய படங்கள் ஃப்ளாப் ஆகுதுன்னா காரணம் ஹீரோஸ். அவங்க எல்லாமே விஜயகாந்தை பார்த்து கற்றுக்கணும். ஒரு வார்த்தை கூட ஒரு டைலாக்கில் கூட தலையிட மாட்டார் சார். இந்த டைலாக் எனக்கு ரசிகர்களுக்கு பிடிக்கும், நான் 100 படம் பண்ணிட்டேன் எனக்கு தெரியாதா, அந்த வார்த்தை வரவே வராது சார். எனக்கு எல்லாம் தெரியும், என்கிட்டயே சினிமா பற்றி பேசுகிறேன், நான் 125 படம் நடிச்சிருக்கேன்,
எனக்கு தெரியாத சினிமா இந்த வார்த்தை வரவே வராது சார். இதை கற்றுக்கணும் சார், எல்லா ஹீரோவும் கற்றுக்கணும், எல்லா ஹீரோயினும் கற்றுக்கணும். இப்போ ஹீரோயினும் கூட தலையிடுறாங்களே, இது வேண்டாங்க, இது வேறு சீன் பண்ணுங்கள், அது நல்லா இல்லைங்க, இல்லை அந்த இன்டர்வல் பிளாக் நல்லா இல்லைங்க, அந்த கிளைமேக்ஸ் கொஞ்சம் இது பண்ணுங்கள், என் இன்ட்ரொடக்ஷன் கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றி சொல்லுங்களேன், ஓப்பனிங் கொஞ்சம் மாற்றுங்க சார். இப்படி வராங்க. இப்படி வேண்டான்றேன். நான் என்ன சொல்கிறேன், அவங்க டிபார்ட்மெண்ட் அது. அந்த டைரக்டருக்கு தெரியாதா, அந்த கதாசிரியருக்கு தெரியாதா, அந்த ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டருக்கு தெரியாதா, அந்த டைலாக் ரைட்டருக்கு தெரியாதா? அவங்க ஒரு குழுவை உட்காந்து மாதக்கணக்காக வருஷக்கணக்காக யோசிச்சு தானே பண்ணுறாங்க. அதில் இவங்க இவங்களுடைய பார்ட் என்ன, இவங்க ஹீரோயின், அதை பண்ணிட்டு போகலாமே. இவங்க வேலை நடிக்கிறது தானே, அதை அழகாக சிறப்பாக பண்ணிட்டு போங்க. அதுதான் நான் சொல்கிறது. அதை நீங்கள் விஜயகாந்த்கிட்ட இருந்து தான் கற்றுக்கணும். அவர் அப்படித்தான் நடித்தார். கடைசி படம் வரைக்கும் அவர் அப்படி தான் பண்ணார். கண்டிப்பாக கண்டிப்பாக சார். இப்போது இந்த நிமிஷத்தில் நிறைய நினைவுகளை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்தந்த விஷயங்களை நான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லுவீங்க? இல்லை சார், நிறைய விஷயம் அதான் சொல்கிறேன்னே. இப்போ இது முடிச்சுட்டு எங்கே போகிறது? இப்போ இந்த இன்டர்வியூ முடிஞ்சுது. இப்போ அடுத்து என்ன நினைப்பேன்னா, அவர் இருக்கும்போது அப்பா ராத்திரி ஃபிலிம்ஸ் போயிடலாமா, விஜயகாந்த் இருப்பார், இல்லைன்னா கூட சாயந்தரம் வந்துடுவார்ப்பா, 6 மணிக்கு வந்துடுவார், அது வரைக்கும் நம்ம அங்கே சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ அப்படி சொல்கிறதுக்கு எங்கே போகிறதுக்கு யாரும் அந்த மாதிரி ஆதரிக்க ஆள் இல்லையே. பணாத மாதிரி தானே ஆகிட்டாங்க. நான் இல்லை, நிறைய பேர், நிறைய டைரக்டர்ஸ், நிறைய பேர் அங்கே தான் இருப்பாங்க. மணிவண்ணன் சார்லாம் நிறைய நேரம் அங்கே தான் இருப்பார். மணிவண்ணன் சார் இப்போ இந்த இன்ஸ்டியூட் குரூப் எல்லாமே அங்கே தானே இருப்பாங்க. அங்கே தான் சாப்பிடுவோம், மதியானம் அங்கே தான் சாப்பிடுவோம், காலையிலனா அங்கே தான் டிஃபனு, சாயந்தரம் நாள் தான். அவர் வந்துட்டார்னா ஓகே. சாப்பாடு விஷயத்தில் அவர் அதே மாதிரி சார் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது சார் விஜயகாந்த்கிட்ட. இது தான் சாப்பிட்ணும், இது சாப்பிட்டா ஃபேட்டு, மட்டன் சாப்பிட்டா ஃபேட்டு, இல்லை பிரெயின் சாப்பிட்டா இது எப்படி, எதுவுமே கிடையாது சார். நீங்கள் என்ன பிரெயின், எத்தனை பிரெயின், 10 பிரெயின் வறுத்து வச்சாலும் சாப்பிட்டு போய் சாப்பிடுவேன். அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணவே மாட்டார் சார். எப்போது ஏதோ ஒரு நேரத்தில் நினச்சா வாக்கிங் போவார். ஏதோ ஒரு நேரம், அது ஒரு ஒரு 6 மாதத்தில் ஒரு நாளாக இருக்கும். தவிர இந்த உடம்புக்கு இது தான் பண்ணிக்கணும், இந்த உடம்புக்கு இது தான், இதெல்லாம் பண்ணணும் தான் ஃபிட்டாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காகவே ஃபிட்டாக இருக்கிற ஒரு உடம்பு சார். உடற்பயிற்சி செய்யாமலேயே செஞ்சால் மாதிரி இருக்கிற ஒரு உடம்பு சார். அது அப்படியே பை பர்த்லேயே இருக்குது சார். தொடலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய சைஸில் இருக்கும், ஆம்ஸ்லாம் இருக்கும். ஒரு அடி அடித்தாருன்னா அப்படியே மயக்கம் மட்டும் விழுந்துருவாங்க, அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும். இது எந்த உடற்பயிற்சியும் செய்கிறது கிடையாது. அதே மாதிரி எந்த சாப்பாடும் இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது, அதுவும் கிடையாது. நேரம் கூட கிடையாது, அதெல்லாம் கிடையாது சார். 1 மணி என்ன சாப்பிட்ணும் அப்படின்னோம், அதெல்லாம் கிடையாது. அது எப்போ பசியே சாப்பிடுவார். 11 மணிக்கு பசிதா, அப்பா பிரியாணி வேணும்பா. இது அப்படி ஒரு உடல் வாகம் கடவுளே அப்படி கொடுத்தது. ஆனால் கடைசி நேரத்தில் அது எப்படி கெட்டுச்சின்னு தெரில. கண்டிப்பாக கண்டிப்பாக சார். சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, நிறைய நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டீங்க. எங்களுக்குமே அதை கேட்கும்போது ரொம்ப ரொம்ப அழகான நினைவுகளாக இருந்தது. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார். ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றி. ஏன்னா இது மூலமாக அவரை பற்றி சொல்லி தான் ஆகணும். ஏன்னா இப்படி ஒரு மனிதன் வாழ்ந்து மறைச்சிருக்கான்றது நிறைய பேர் இப்போ வர ஹீரோஸும் சரி, மக்களுக்கும் சரி, இப்படி தான் வாழணும், இப்படிலாம் இருக்கணும்ப்பா, அவரை மாதிரி இருக்கணும்ப்பா அப்படின்றத இது மாதிரி கூட இருக்கிறவங்க சொன்னால் தான் சொல்லி எல்லாருக்கும் தெரியணும்ல. அவருடைய வாழ்ந்த வாழ்க்கை எல்லாருக்கும் தெரியணும். கண்டிப்பாக கண்டிப்பாக சார். நன்றி. ஓகேப்பா, ரொம்ப நன்றி. Thank you.